ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வணக்கம். இப்போ என்ன பார்க்க போறோம்? இயல் 2 எடுத்துக்காட்டு 2.21. கொடுக்கப்பட்ட முருடுகளை அதன் எளிய வடிவில் எழுதுக. மேலும் அதன் வரிசை, மூல அடிமானம் மற்றும் கெழு ஆகியவற்றை கண்டறிக. எழுதுவோமா? ஃபர்ஸ்ட் சம், கியூப் ரூட் ஆஃப் 108. இந்த 108 முதல்ல பிரிப்போம். 2ஆல் I 2 10, 4 2 2, 2 4, 7 2 10, 3 3 9, 9 27. ஓகே, அப்ப இதை எப்படி பிரிக்கிறேன் அப்படின்னா 2 × 2 × 3 × 3 × 3. ஓகே, இத 2 × 2 × 3 × 3 எழுதிட்டோமா? அடுத்து இதை பிரிக்க போறேன். உள்ள இருக்க பெருக்களை தனித்தனியா பிரிக்கலாம். அது எந்த விதிப்படி? மூல குறியீட்டு விதி. என்ன விதி? மூல குறியீட்டு விதி, பெருக்கல் விதிப்படி பிரிச்சு எழுதப்படும். 3 × 2² × 3 இப்படி பிரிச்சு எழுதுனா மூல குறியீட்டு விதி 2 படி எழுதியிருக்கேன். இப்படி ஒரு பெருக்களை 2ஆ தனித்தனியா எழுத. ஓகே, அடுத்து என்ன? இது என்ன ஆயிரும்? 3³ × 3 1/3 கேன்சல் ஆகி வெறும் 3 ஆயிரும். இது அடுக்கு குறி. எப்படி? 3 × 1/3 எழுதியில 3 3 கேன்சல் ஆயிரும். இது முதல் விதி, அடுக்கு குறி வடிவத்தில் எழுதுறது. ஒன்னின் படி இது எழுதியிருக்கேன். ஓகே, அப்ப என்ன ஆயிரும்? இந்த 3 கியூப் ரூட் ஆஃப் 2² 4 ஆயிரும். ஓகேவா? இப்ப நம்ம என்ன எழுதலாம்? வரிசை என்ன? வரிசைங்கிறது இந்த வர்க்கமூலத்தினுடைய கனமூலம் தான் 3. கெழுன்னா வெளியே இருக்க நம்பர் தான் கெழு. மூல அடிமானம் என்ன? 4 உள்ள இருக்குது. மூல அடிமானம் என்னது? அந்த ரூட்டுக்குள்ள இருக்குது. என்ன நம்பர் ரூட்டுக்குள்ள இருக்கோ அதுதான் மூல அடிமானம். மூல அடிமானம் 4, கெழு 3, அந்த வரிசை 3. கனமூலம்கள இந்த வரிசை 3. ஓகேவா? முதல்ல எளிய வடிவில் எழுதிட்டேன். எளிய வடிவில் எழுதிட்டு வரிசை, மூல அடிமானம், கெழு எழுதிய. ஓகே, செகண்ட் சம். இத 1024 2ஆலேயே வச்சு வரலாம். ரெண்டாவது வகுக்கையில் இப்படி 6 2 12 4 2 2 16 எத்தனை 2 வருதுன்னு பாருங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10 2 வருது. 10 2ல நமக்கு கியூப் ரூட்டுக்கையில 3 3 2 எடுப்போம். 3 6 9 ஒரு 10 போட்டுக்கலாமா? போட்டுட்டு ஹோல் பவர் -2ன்னு போடலாம். உள்ள இருந்தாலும் சரி, மேல இருந்தாலும் சரி. இது விதி 1ன் படி, இது மூல குறியீட்டு விதி 1ன் படி இப்படி எழுதியிருக்கேன். அடுக்கு மேல எழுதலாம். இப்ப கியூப் ரூட் ஆஃப்னா இது 2 வெளியே வந்துடும், இது 2 வந்துடும், இது 2 வந்துடும். கியூப் ரூட் தனித்தனியா இல்லை. கனமூலம், கனமூலம்கள அடுக்கு 3 3 இருக்கிறதெல்லாம் வெளியே வந்துட்டு நமக்கு உள்ள ஒரு 2 மட்டும் இருக்கு. ஓகேவா? இப்ப தனித்தனியா 2 × -2 × 2 × -2 தனித்தனியா. இது விதி 2ன் படி, மூல குறியீட்டு விதி 2ன் படி இது எழுதியிருக்கேன். 2 × -2னா 1/2 2 ஏ மைனஸை ப்ளஸ்ஸாக மாற்றிக்கும். ஸோ மொத்தமாக
4 4 4 4 16 16 64 கியூப் ரூட் ஆஃப் 2 ஹோல் ஸ்கொயர் எளிய வடிவில் எழுதியாச்சு. ஓகேவா? இந்த ஸ்கொயர்டையும் இன்னும் உள்ள கூட கொண்டு எழுதலாம். 2 ஸ்கொயர்டுங்கள 4. புரியுதா? இதனுடைய வரிசை கெழு மூல அடிமானம் எழுதணும் இல்லையா? வரிசை அப்படிங்கல 3, கெழு 1/64, கீழே தான் 64. ஸோ 1/64. மூல அடிமானமும் எப்படி இருக்கு? கீழே தான் இருக்கு. ஸோ கியூப் ரூட் ஆஃப் 4 கீழே இருக்கையில மூல அடிமானமும் 1/4ன்னு எழுதும். வரிசை மட்டும் 3, மிச்ச எல்லா நம்பரும் கீழே இருக்கனால 1/64. இது 1/4 தான் எழுதும். 1/4க்கு கியூப் ரூட் எடுக்கிறோம். அதான் இது என்ன கூட சுருக்கமா நம்ம எழுதலாம் அப்படின்னா 1/64 இன்ட்டு 1/4 அடுக்கு 1/3 இப்படி எழுதையில உங்களுக்கு கிளீனா தெரிஞ்சிடும். அப்ப இதனுடைய கெழு 1/64, இதனுடைய மூல அடிமானம் இந்த கியூப் ரூட் ஆஃப் 1/4. ஸோ மூல அடிமானம் 1/4, வரிசை 3ன்றத நம்ம சொல்லிடலாம். ஓகேவா?